வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் இம்தியாஸ். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பொதுவாக ஒரு 4 செவருக்குள்ளே தான் நான் வீடியோ பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் டைம் மழையில் ஒரு வீடியோ பண்ணுறேன். அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அந்த தீபாவளியோட போஸ்ட் இம்பேக்டை பற்றி கொஞ்சம் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு மத்தியில் ஒரு ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒருத்தர் சுற்றிட்டே இருப்பாங்க, குப்பெல்லாம் அழுவாங்க. இவங்கள பற்றி ஒரு 2 விஷயம் பேசி ஆகணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பைட், இந்த போஸ்ட் இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கொஞ்சம். இதுதான் போஸ்ட் இம்பேக்ட். இங்கே இந்த பட்டாசு, அதோட கார்ட்டன்ஸ், அதோட பாக்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த பாக்ஸஸ் எல்லாமே இருக்குது. எனக்கு தெரியும் கொஞ்சம் அன்சேஃபான இடம் தான்ட்டு, இருந்தாலும் இதெல்லாம் கொஞ்சம் காமிக்கணும். இதெல்லாம் மக்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த பட்டாசோட பாக்ஸஸ் எல்லாம் இருக்குது. ஓகேங்களா? இது மக்களும் கொஞ்சம் சென்சிபிளாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பயங்கர நோபல் ப்ரொஃபஷன் சொல்கிறோம், டாக்டர்ஸை சொல்லுவோம், அப்புறம் ஆர்மி அஃபீஷியல்ஸ் எல்லாம் சொல்லுவோம். ஆனால் அதையும் மீறி சில ப்ரொஃபஷன்லாம் இருக்குது. அதில் ஒரு ப்ரொஃபஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா தூய்மை காவலர்கள். அவங்கள நம்மள மாதிரி ஒரு மனிதர்கள் தான். அவங்க நம்ம ஸ்பேஸ்லேருந்து குப்பை அள்ளுறதுக்காக மட்டும் டிசைன் பண்ண ஆளுங்க இல்லை. கொஞ்சம் கூட கன்சிடரே பண்ணாமல் குப்பை இவ்வளோ மோசமாக போட்டாங்கன்னா யார் அள்ளுவான்னு யோசிச்சு பாருங்கள். தமிழக அரசும் கார்பரேஷனும் நிறைய முயற்சியெலாம் எடுக்கிறாங்க. இருந்தாலும் மக்களும் அந்த குப்பையெல்லாம் கொஞ்சம் சென்சிபிளாக போட்டால் தான் சரிப்பட்டு வரும். இப்படி போட்டாங்கன்னா யாரால் அள்ள முடியுங்க? இதில் எவ்வளோ கெமிக்கல்ஸ் இருக்கும், எவ்வளோ பாக்டீரியாஸ் இருக்கும், எத்தனை விஷயங்கள் இருக்கும். அதையும் மீறி அவங்க குப்பையை க்ளீன் பண்ணாங்கன்னா நம்ம ஒரு எஃபர்ட் எடுத்து அந்த குப்பையை அட்லீஸ்ட் சென்சிபிளாக போடுற மாதிரி நம்ம யோசிக்கணும். அதெல்லாம் யோசிக்காமல் அப்படியே ஒரு ஷார்ட் புட்டோ ஒரு பாஸ்கெட் பால் போடுற மாதிரி தூரத்துலேருந்து குப்பையை கொட்டிட்டு போயிடுறோம். அது தண்ணியில் போயிட்டு அந்த தண்ணி மாசுபட்டு அதில் குழந்தைங்க விளையாடுறாங்க, புழு பூச்சின்னு ஆகிடுது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பெட்டு கிட்டெல்லாம் போட்டு அப்படியே போட்டு வச்சுருக்குறாங்க. அட்லீஸ்ட் கார்பரேஷன் ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னா அவங்க அழுட்டு போவாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம வீடு சுத்தமாக இருக்குது, நம்ம மற்ற பற்றி கவலைன்னு சொல்லிட்டு எல்லாம் வெளியே போட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் மக்கள் யோசிக்கணும். அரசு அவங்களால செய்ய முடியாதான் செய்ய முடியும், அவங்க ஆள் அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஆனால் இப்படியும் போட்டாங்கன்னா எப்படியாப்பட்ட ஆளும் அள்ள முடியாதுன்றது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தீபாவளி நல்ல நாளில் நிறைய பேர் பட்டாசுலாம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க, நிறைய ஸ்வீட்ஸ் வாங்கியிருப்பீங்க, எல்லாம் செஞ்சுருப்பீங்க. இந்த குப்பை அள்ளுறவங்க அவங்கள பற்றி கொஞ்சம் யோசிங்க. நம்ம குப்பையை அள்ளுறாங்க, அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூஷன், உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை நீங்கள் கொஞ்சம் பூலின் பண்ணி, உங்கள் கம்யூனிட்டி மூலமாக பூலின் பண்ணி, உங்கள் தெரு மூலமாக பூலின் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணுன்னு ஒரு அன்பு வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். அதுலலாம் கூட பரவாயில்ல, குறைந்தபட்சம் குப்பையை கொஞ்சம் நீங்கள் சரியாக போடுங்க. ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்கன்னா யாராலும் அள்ள முடியாது. அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். அவங்களும் நம்மள மாதிரி மனிதர்கள் தான். அதை மதித்து கொஞ்சம் சென்சிபிளாக குப்பையை கொட்டணுன்னு கேட்டுக்கொள்கிறேன். கார்பரேஷன்ஸ் அவங்க அவங்க சைடில் எல்லா முயற்சியும் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்ககிட்ட கேட்கும்போது சொல்கிறாங்க, சார் நாங்கள் குப்பையெல்லாம் அள்ளுறோம், இருந்தாலும் இவங்க மறுபடியும் அந்த குப்பையை அவங்க ரோட்லேயே போட்டுறாங்க சார். நாங்கள் தெருவாக குப்பையை கேட்குறோம், எல்லாமே செய்கிறோம், இருந்தாலும் மக்கள் அதை கன்சிடர் பண்ணாமல் அப்படியே போட்டு போகிறாங்க சார். நாங்கள் என்ன சார் பண்ணுறது கேட்குறாங்க. இந்த வீடியோ மூலமாக ஒரு அன்பு வேண்டுகோள், அட்லீஸ்ட் குப்பையை கொஞ்சம் தயவுசெய்து ஆர்கனைஸ் பண்ணி குப்பையை போடுங்க. தயவுசெய்து அப்படியே போட்டு போயிடாதீங்க. உங்கள் வீடு மட்டும் நல்லா இருக்குன்னு யோசிக்காதீங்க. ஒரு நாடு கிட்ட நல்லா இருக்கணும்னா சுத்தமாக இருக்கணும் தான் முக்கியமான விஷயம். அதுதான் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்லாம் சொல்கிறாங்க. தயவுசெய்து இது ஒரு அன்பு வேண்டுகோளை எடுத்து குப்பையை சென்சிபிளாக கொட்டுங்க. குப்பையை அந்த இடத்துல போடாதீங்கன்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.